Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம். இது கூட ஒரு சிம்பிளான துவையல் எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இந்த ரெண்டோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தக்காளி சாதம் நம்ம குக்கர்ல இன்னைக்கு ஈஸியா ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதோட டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரியாணியை தோத்து போற அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு குக்கர்ல ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான். இப்ப இதுல ஒரே ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு போல சேர்க்கிறோம். அப்புறமா ஒரே ஒரு ஸ்டார் அனாசி, இது கூட நீங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் எதுவும் சேர்க்கல. இப்ப இவ்வளவு போட்டுட்டு நீங்க வந்து பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கிறோம். இது வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுமே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி இதுல வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கிறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப வந்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அப்புறமா இந்த வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைம்ல நான் வந்து 4 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து 4 தக்காளி நம்ம வந்து சேர்க்கணும். தக்காளி சாதம் அப்படிங்கறதுனால தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமா தான் நம்ம வந்து சேர்க்கணும். இப்ப தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்து நம்ம சேர்க்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இது கூட சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அப்படின்னா வாசனையும் டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்ப கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்கிறோம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறமா மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு. நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிரட்டும். போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல தயிர் சேர்க்கிறோம். சரியா 1/4 கப் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிரா சேருங்க. புளிப்பு அதிகம் இல்லாத தயிரா சேர்க்கறது ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட தயிர் இல்ல அப்படின்னா ஆப்ஷனல் தான், நீங்க வந்து தாராளமா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் கூட நீங்க இதுக்கு பதிலா சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதுல நம்ம கொஞ்சம் இது நல்லா வேகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வேக விட போறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க ஓரளவுக்கு கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து தண்ணி சேர்க்க போறோம். 1 கப் அரிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய அரிசி அப்படின்னா சீரக சம்பா அரிசி. நீங்க வந்து நார்மலான ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்றது இல்ல அப்படின்னா பிரியாணி பாஸ்மதி ரைஸ் கூட நீங்க வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்ப சீரக சம்பா அரிசியா 2 கப் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம் 1/2 மணி நேரம். இப்ப இதை வந்து நம்ம இந்த தண்ணிக்குள்ள சேர்த்துடலாம். 2 கப் அரிசிக்கு நமக்கு வந்து 3 கப் தண்ணி தேவைப்படும். நான் இப்ப 3 கப் தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்ப நம்ம அரிசியும் கழுவி இதுக்குள்ள நம்ம சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசிலுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் அடிச்சா போதும். இது சூப்பரா வெந்து வந்துடும். இப்ப லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசிலும் போட்டுட்டு நம்ம வந்து இதை வேக விட்டுடலாம். இப்ப இது நல்லா வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம சின்னதா ஒரு டேஸ்டியான துவையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த துவையல் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கூடவே ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் போல, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு துண்டு அளவுக்கு புளி, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 5 ல இருந்து 6 சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல கொர கொரப்பா அரைச்சி எடுங்க.
இந்த அளவுக்கு நல்ல பேஸ்டா வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரணும். இப்போ வந்து துவையல் ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு குக்கர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு விசில் அடிச்சிருச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து அப்படியே ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியா நல்ல சூப்பரா பூ மாதிரி வந்திருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரா வந்துருச்சு. இதை வந்து சூடா இருக்கும்போதே சர்வ் பண்ணிருங்க. ரொம்ப டேஸ்டா சாப்பிடுவாங்க. சர்வ் பண்ணக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொஞ்சமா நெய் விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய்யை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதுல வந்து நம்ம சாதத்தை கொட்டி நல்லா சூடா இருக்கும்போதே சர்வ் பண்ணலாம். அப்ப நல்லா வாசனையா டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அவ்வளவுதான். நம்ம லேசா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டுல கவுத்து போட்டு தட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரா வரும். அவ்வளவுதான். இது வந்து ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட நம்ம சிம்பிளா ரெடி பண்ண அந்த துவையலும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா நல்ல பக்காவான ஒரு லஞ்ச் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.